பப்ஸு சாப்பிட்றியா? एक चाय दियो மாஃபி சாமியார் ஆசீர்வாதம் பண்ணுறது தான் இருக்கு. எனக்கு பண்ண போகிறாரோ ஓட்டுற மட்டும் சாமியார் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு. அப்புறம் என்ன நம்ம ஓட்டில் பெரிய பொண்ணுங்க போட்டுருவோம். ஓட்டு பெரிய பொண்ணு அதனால போட்டாரு. ஓட்ட மோதிரத்தை ஓட்டா மாற்றுவாரு யாருக்கு தெரியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே இருக்கோம்னா நாமக்கல் டோல்கேட்டு என்ட்ரன்ஸில் தாண்டி ஐயா கடை ஹைவே நெஸ்ட் மினி கொக்கோ கோலா 200 மீட்டர்ஸில் இருக்கும். 10 ரூபா தான் காப்பி. 10 ரூபா தானே? 15 ரூபா டீ. இப்போ விலைவாசினால் ஒரு 5 ரூபா ஏற்றிருக்காப்புல ஐயா. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அருமையாக இருக்குது. டிரைவர் எனக்கு தூக்கம் வந்தாலும் அருமையாக இருக்குது, குடிஸ்டாப்பில் அருமையாக இருக்குது. இப்போ அருமையான தம்பிகள் அண்ணங்கள் எல்லோரும் இருக்காங்க. ஏய் இங்கே காட்டப்பா, அவருக்கு மணி ஆடிக்கிட்டே இருக்காப்புல. நீ பாட்டில் அங்கிட்டு காய்ச்சுன்னா அவர் எப்படி கையாடுறது தெரியும். என்னப்பா நீ நம்ம சங்க தலைவர் வேறு இருக்காப்புல. அண்ணன் சொல்லுங்கள், நீங்கள் இந்த பயணத்தை பற்றி நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிக்கிருக்கேன். சரி, இப்போ என்ஜாய் பண்ணுவோம். சரி தான். அடுத்து வந்து என் தம்பி இருக்கான், என் முகேஷன் பேர். அதனால் தம்பி நீ மேலே போய் என்ன வாங்க போகிற? நானா? ஆமாம், பிளேட் வாங்கி போகிறேன். பிளேட் வாங்க போறியா? சரி ஓகே, பிளேட் வாங்கிடுவோம். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் யாருக்கு வேண்டாலும் எப்போ வேணாலும் நீங்கள் வந்து டூராக இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டு வாகனமாக இருந்தாலும் சரி, எதுக்கு வேணாலும் நம்ம மச்சா வண்டியை நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் இருக்குது 9655658110. ஆமாம், நல்லா ஜூம் பண்ணிக்கிங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ பெரிய உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆன மாதிரி உங்களுக்கு குறைந்த விலையில் தரமான முறையில் உங்களுக்கு டூர் வசதியாக இருந்தாலும் சரி, கல்யாண வசதியாக இருந்தாலும் சரி, காது குத்தாஇருந்தாலும் சரி, எந்த விதமான இதாக இருந்தாலும் நமக்கு உங்களுக்கு தகுந்த முறையில் அணுகுவார்கள் மச்சான். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாயத்தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல 2 வருட கனவுகள் நினைவாகி இன்னும் 2 மணி நேரத்தில் நாங்கள் அந்த இடத்த ரீச் பண்ணிடுவோம். ஏய் வா, ஏற்காடு வர்றதுக்கு உனக்கு என்ன மோட்டிவேஷன்? எதனால நீ டூர் வந்திருக்காங்க சொல்லு. நல்லா சுற்றி பார்க்கலாம். இப்போ தான் ஆரம்பத்தில் வர்றேன். எங்கிட்ட வேணாலும் சுற்றி போய் தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் எங்கேயுமே போகும்போது இதை லாஸ்ட்டா? இப்போ தான் மொதல் வரேன். அது ஏன் லாஸ்ட்டுன்னு சொல்கிற? தெரியாமல் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் லாஸ்ட்டுன்ற இதை லாஸ்ட்டு அப்படின்ற ஏன் லாஸ்ட்டு? அது தெரியாமல் சொல்லிட்டேன். சரி சொல்லு. இல்லை எதனால போகிறேன்னு கேட்குறேன். சுற்றி பார்க்க போகிறேன், இதான் லாஸ்ட்டா? இல்லை கேட்குறேன், தூக்கம் கண்ணை கெட்டுதான். சொல்லு, கையை கட்டாத. நீ சொல்லுவையா? இங்கே பா பாருங்க, நம்ம டூர் குரூப் வந்து சும்மா சாதாரணமான ஆள் கிடையாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரகம். மூத்த குடி இவர் எப்படின்னா, அவர் வந்து ஒரு எனர்ஜி ட்ரைனிங் கேட்டாப்புல 11 மணிக்கு அவர் கிடைக்கல. அது ஒரு துக்கத்தை காரணமாக வச்சுக்கிட்டு தூங்காமல் விடிய
சரத்குமார் வச்சிருந்த ரம்மிக்கு கல்ச்சரை வாங்கி விளாண்டுக்கிட்டு 50 ரூபா தோத்துட்டு வந்திருக்காரு இது வரைக்கும். எவ்வளோ ஜெயிச்சியா? 200 ஜெயிச்சிங்களா? 200 ஜெயிச்சிட்டாப்புல. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படல. நம்மளுக்கு மேலே ஏறினோட வடை வாங்கி தருவாப்புல. 200 காலி பண்ணிடுவான். ஆமாம், அந்த லைட்டை போடணுமே. விலங்க இங்கிட்டு வாங்க. பாய். கவர்மெண்ட் எக்ஸாமெல்லாம் விட்டுட்டு பாருங்க, எழுதிட்டு வந்திருக்கான். பார்த்துக்குங்க, கவர்மெண்ட்டுக்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான் பார்த்துக்குங்க. கவர்மெண்ட்டுக்கே எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கான். என்னமா தான் பெரிய ஆள், தான் பெரிய ஆளுன்னு சொல்லுவாங்க. ஒன்றுத்துக்கு லாய்க்கில் லவுத்துக்கு இல்லை. இந்த மூஞ்சியை பாருங்க, எதுக்குமே லாய்க்கு கிடையாது. எந்திரா மூஞ்சியை கட்டுற, ஹாய் சொல்கிறா, அடிச்சு போகிறப்ப. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம், சரிங்களா? ஒரு டூர்னா அதுக்கு என்ன ஒரு இலவும் தெரியாது. மூஞ்சியை நல்லா ஜூம் பண்ணுங்க. எந்த டூர் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய டூர் முதல் ஒருத்தன் ஏன் வர்றோம்னே தெரியாமல் இப்போ தான் காக்கா வந்திருக்காப்புல. நம்ம காக்கா இன்னொரு ஆள் வந்திருக்காப்புல, எங்கள் செயலாளர். அந்த அருமை மருமவன் அருமையை தூங்குகிறார். எல்லோரும் ஏறிட்டாங்க. எங்கப்பா ஒருத்தன் காணா? ஆயில் சேஞ்சர் ஒருத்தன் இருப்பேன். ஆயில் சேஞ்சு வாரத்துக்கு 4 தடவை ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவேன் ஏரோடியில் போய். அவனை தான் காணாம். ஓ போயிட்டேன், ஆயில் சேஞ்ச் பண்ண குளிருதுன்னு ஆயில் சேஞ்ச் பண்ண போயிருக்கேன். இப்போ இந்த வந்துட்டான் அவனை ஜூம் பண்ணுறான். ஜூம் பண்ணு தமிழ், ஜூம் பண்ண அவனை. இவன் தான் நம்ம ஆயில் சேஞ்சு, ஆயில் சேஞ்சிங்கு பார்த்துங்க. லைவ் ஓடிக்கிட்டு இருக்கடி, நல்லா ஜூம் பண்ணுங்க. ஆமாம், மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.